EVKS இளங்கோவனை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி அளித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். நீங்கள் ஏன் அந்த கூட்டத்தில் அப்படி பேசினீர்கள்? இன்னொன்று, இவர்களெல்லாம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. உண்மையிலேயே சொல்கிறேன், இளங்கோவன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி இத்தோடு விட்டு விடுவதில்லை. அதைவிட எனக்கு இருப்பதிலேயே மிக ஆச்சரியம் என்ன என்றால், உளறல் இளங்கோவன் அவர்களை எல்லோரும் தியாகியாக்கி விட்டார்கள் என்பதுதான் எனது கவலை. திருமாவளவன் வீட்டிற்கு செல்கிறார், TKS இளங்கோவன் பாரதி வீட்டிற்கு செல்கிறார்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக வைகோ வீட்டிற்கு செல்கிறார். நான் திருமாவளவனையும் வைகோவையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே காங்கிரஸ் கட்சி அங்கே லட்சக்கணக்கான அங்கே நம் தமிழ் சொந்தங்களை வெட்டி கொண்டார்களே, சுட்டுக் கொண்டார்களே, அன்று அவர்கள் வீடு தேடி சென்று பிச்சை எடுத்தீர்களா? இந்த தமிழர்களின் உயிரை காப்பாற்றுங்கள் என்று பிச்சை எடுத்தீர்களா என்று கேட்கிறேன். உணர்வுபூர்வ கோரிக்கை வைத்தீர்களா என்று கேட்கிறேன். இந்த காங்கிரஸ் தலைவரின் வீட்டின் படியை மீறித்தீர்களா என்று நான் கேட்கிறேன். தியாகியா இளங்கோவன் அவர்கள் ஏதோ உளறிவிட்டார், உடனே ஆதரவு பெருகுகிறதாம். இளங்கோவன், TKS இளங்கோவன் போகிறார், வைகோ போகிறார், கம்யூனிஸ்டுகள் அதற்கு மேலே ஆதரவு கொடுக்கிறார்களாம். நான் கேட்கிறேன், இந்த பெண்ணியல்வாதிகள் எங்கே சென்றார்கள்? கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற MP ஒரு பெண்ணை தவறாக உச்சரித்து விட்டார் என்பதற்காக வெகுண்டு எழுந்தீர்களே, எங்கே சென்றது உங்களது குரல்? வாசுகி அவர்களே, பெண்ணியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, ஒரு அரசியலில் ஒரு முதலமைச்சராக இருக்கும் பெண் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறார், அரசியலில் ஒரு பிரதமராக இருக்கும் மாபெரும் தேசபக்தர் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறார். பெண்ணியவாதிகளை உங்களது குரல்கள் எங்கே நெருக்கப்பட்டது என்று நான் கேட்கிறேன். ஆக கருத்துக்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவதில்லை. யார் பேசுகிறார், யார் பேசுகிறார், யாரை பற்றி பேசுகிறார், அதை பற்றித்தான் நீங்கள் கவலைப்படுவீர்கள். நான் கேட்கிறேன், கலைஞர் அவர்களே, நேற்று விவரமாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறீர்கள். என்ன அறிக்கை? அலுவலகங்கள் எல்லாம் தாக்கப்படக்கூடாது, ஆளும் கட்சியினர் வன்முறையில் ஈடுபடக்கூடாது. கலைஞர் அவர்களே, எங்களது கமலாலயம் தாக்கப்பட்டது யாருடைய ஆட்சியில்?